50,000 dresses என்கிட்ட இருக்கும் ஓவராலா. நான் 1 கோடி ரூபாய் மேலே ட்ரெஸ்ஸஸ் இந்த ஷோஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நான் செலவு பண்ணிருக்கேன். more than 30 million people லைக் பண்ண ஒரே ட்ரெஸ் இது. ஓகே. இந்த ட்ரெஸ் வந்து 2,80,000. ஒரு சில ட்ரெஸ்லாம் போறப்ப என் உடம்புல மார்க்லாம் ஆயிருக்கு. நீங்க மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து பாக்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க அவங்க எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, வாக் பண்ணிட்டு போறாங்க. பட் லைக் பீயிங் a model is very difficult job in the world. இந்த ட்ரெஸ் ஒண்ணுல இந்த மிஸ் பாப்புலர் ஆஃப் தி வேர்ல்ட், அந்த மிஸ் இன்டர்நேஷனல் குயின் இந்தியா ட்ராபிகேஷன் அப்பா போட்டு ட்ரெஸ் இது எல்லாமே கண்டிப்பா 15 kg மேல தான் கண்டிப்பா இருக்கும். திருநங்கை வந்து எப்படி வந்து தன்னை வந்து செதுக்கிட்டு கடைசியா தாமரை மாதிரி வெளியே வரன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல நான் தாமரை ட்ரெஸ் கொடுப்பேன். அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 3.5 lakhs. கின்னஸ் சாதனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் பாரத ரத்னா அவார்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு செலவு பண்ணதுக்கான ஒரு சன்மானம் தான் சொல்ல முடியும். பட் வந்து நம்ம என்னன்னா ஹைட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே வந்து ஃப்ளோர்ல வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 inches 5 inches 7 inches எல்லாமே மேனிட்ரையா நான் பேங்காக்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி அந்த ஹீல்ஸை கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஹீல்ஸ் எல்லாம் ஒரு 7 வருஷம் நான் மாடலிங் இண்டஸ்ட்ரியில வந்து நான் யூஸ் பண்ண ரொம்ப யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும். இது ஆக்சுவலி வந்து வீடியோ பார்க்கறவங்களுக்குமே தெரியுது இந்த ரூம் என்ன புதுசா இருக்கேன்னு. என் வீட்டு மேல தனியா என் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வைக்கிறதுக்கான எடுத்து ஸ்டோர் பண்ணிருக்க இடம் இது. சோ இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய பேர் இருக்க பார்க்க அவங்க வார்ட்ரோப்ஸ் காட்டுங்க நீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டுங்க. இன்னைக்கு கலட்டா மூலியமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்த உடனே பயங்கரமா காட்டுங்க. நான் ரொம்ப எங்க பாக்குறது இங்க திரும்பினா இங்க வந்து ஃபுல்லா நம்மளோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே புது ட்ரெஸ்ஸஸ் ஒண்ணு போடாம இருக்க ட்ரெஸ்ஸஸ். அதெல்லாம் வந்து நான் ஈவென்ட்க்கு வந்து ஒன் டைம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். பட் நான் வந்து இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா மிஸ் டிரான்ஸ்டார் இன்டர்நேஷனல், மிஸ் இன்டர்நேஷனல் குயின், அதுக்கப்புறம் இப்ப வந்து மிஸ் யூனிவர்ஸ்க்கு நான் போனப்ப அங்க வந்து ஃபினாலே கவுன் அண்ட் பிலிமினரி கவுன் ஒரு ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு இந்தியன் மணிக்கு வந்து 3 to 4 lakhs. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்னி ஷர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஸ்பெயின் போறப்ப இவங்க வந்து கொசாவோ இட்டாலில இருந்து இங்க இருந்து இட்டாலிக்கு வந்து அவங்க டிசைன் அனுப்பிச்சு நான் ஆர்டர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கு மட்டுமே வந்து நான் வந்து ஷிப்பிங் மட்டுமே நான் 1.5 lakhs பே பண்ணேன். சோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து யாருனாலும் தனியா தூக்க முடியாது. இத போட்டு ஒரு மாடல் நடக்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த மாடல். சோ அந்த மாதிரி சரி நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் காட்டணும் ஆசைப்பட்டிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா லைக் வந்து என்ன நம்ப மாட்டீங்க ஓவராலா வந்து இதுக்கு எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து more than 30 million people லைக் பண்ண ஒரே ட்ரெஸ் இது. இந்த ட்ரெஸ் வந்து 2,80,000. இதுல வந்து ஸ்பெயின் போறப்ப அங்க வந்து பிலிமினரி நம்ம பின்னாலே கவுன் முன்னாடி போற ட்ரெஸ் இது. சோ அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எவ்வளோ வெயிட்டா இருக்கு தெரியுமா? என்னால ஹேண்டில் பண்ண இப்படி நீங்க முதல்ல வியர் பண்ணிட்டு ஒரு மாடலோட கஷ்டம் எல்லாம் பார்த்து வந்து சொல்லுவாங்க. பட் அந்த வெயிட் தூக்கி கேரி பண்றது லைக் சம்திங். இது அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்து நான் அவங்க கிட்ட எனக்கு இப்படிதான் வேணும் பிகாஸ் நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான இது பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து லைக் மோர் தென் வந்து 2 years 2022ல போட்ட ட்ரெஸ். இது எல்லாமே வந்து ஹேண்ட்லயே வந்து எம்ப்ராய்டரி பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். இது வந்து 3 lakhs சம்திங் தான். பட் ஆனா எப்படி மேம் நம்ம வந்து இவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க பட் ஒன்ஸ் தான் நம்ம அது யூஸ் பண்றோம். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் வந்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு பொட்டிக் வைக்கணும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் ட்ரெப் ஷாப் மாதிரி பண்றாங்கல்ல. சோ இது வந்து அப்கமிங் ஒரு மாடல்ஸ்க்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஷோஸ்க்கோ இல்ல அவங்க போட்டோ ஷூட்ஸ்க்கோ யூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு அந்த ஷாப் ஓபன் பண்ண ஆசை. பட் கண்டிப்பா பண்ணுவேன். இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் தாய்லாந்துல 2022 நம்ம மிஸ் இன்டர்நேஷனல் குயின்ல உலகமே இந்த ட்ரெஸ் பத்தி பேசினாங்க. பிகாஸ் இந்த மாடல் இப்ப ஃபேமஸா இருக்கு மாடலிங் ஃபேஷன் ட்ரெஸ்ல ஃபேஷனா இருக்கு. பட் நான் அந்த ஃபேஷன் ட்ரெஸ் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணேன். இது வந்து தாய்லாந்து ஒரு டிசைனர் பண்ணி கொடுத்தாரு. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் நம்ம ஸ்டேஜ்ல வாக் பண்றப்ப நம்ம கூட சேர்ந்து அதுவும் அது அப்படியே டான்ஸ் அந்த அலைகள் மாதிரியே டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நம்ம கூட அந்த பீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பீட்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து 10 years இருக்கேன் நான். சோ எனக்கு தெரியும் ஃபேஷன்ல வந்து இப்ப எது ஆன் பாயிண்ட்ல இருக்கு ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அப்படி ரெஃபரன்ஸா வந்து நம்ம பல டிசைனர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன விஷயம் யூனிக்கா இருக்கு அந்த யூனிக்னஸ் எல்லாம் எடுத்து நான் ட்ரெஸ்லெஸ் போட்டு பாப்பேன் விஷயம். இதோட பிரைஸ் எவ்வளவு? இது வந்து 2 point something. Okay, 2.5 lakh something. Okay. Dresses oda cost சொல்றப்போ
எல்லாருமே என்ன தெரியுமா நினைப்பாங்க, அமிதா மாரிமுத்துக்கு எப்படி இவ்வளவு அமௌண்ட் வருது, எப்படி அவங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து எங்க அம்மாவும் என் கூட இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நீ ட்ரெஸ்லயும் ஸ்லிப்பர்லயும் போட்ட காசு நீ இன்னொரு ஒரு 2 பிளாட் வாங்கிட்டு இன்னொரு லக்ஸுரியஸ் கார் வாங்கிருக்கலாம். பட் வந்து எனக்கு அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா போதும், போறதுக்கு ஒரு சின்ன கார் இருந்தா போதும். பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு நானே இந்த உலகத்துல நான் இல்லாட்டி கூட இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணிருக்கேன். இன்ஸ்பயர் மத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். இது வந்து சம்பாரிச்சு பணம் காசு சேர்க்கறது வந்து ஒரு திருநங்கையா இருந்து நான் யாருக்குமே சேர்த்து வைக்க போறது இல்லை. இது வந்து நான் எனக்கு அது இல்லாம நான் பண்ண போற விஷயம் வந்து நான் எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன், நான் அதுல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி யோசிச்சேன். பிகாஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் சம்பாரிச்ச படம் ஃபுல்லாவே என்ன இன்னைக்கு வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் ஒரு டேக்லைன் கொடுக்கறது, மிஸ் இன்டர்நேஷனல் டேக்லைன் கொடுத்த பரிசா நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் இதோட வெயிட் நான் லிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது எப்படி நீங்க நம்ப மாட்டீங்க, இப்பயாச்சும் நாள் பார்க்க கொஞ்சம் பூசணமா இருக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த ஷோஸ் போறப்ப ரொம்ப டயட்ல இருக்கணும், ரொம்ப எலும்பு தோலா இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் போடுறப்ப ஒரு நாள் ஃபுல்லா நிக்கணும், நம்ம இதுல உட்காந்து மேக்கப் பண்ணணும், இதுல உட்காந்து ஸ்டேஜ்ல நடக்கணும், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்புறம் பப்ளிக் ஆடியன்ஸை பார்க்கணும். இதெல்லாம் வந்து லைக் வந்து பழகிடுச்சு எனக்கு. இதுல ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடுறப்ப என் உடம்புல மார்க் எல்லாம் ஆயிருக்கு. நீங்க மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து பாக்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க அவங்க எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, வாக் பண்ணிட்டு போறாங்க. பட் லைக் பீயிங் அ மாடல் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப் இன் தி வேர்ல்ட். இந்த ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா வந்து லைக் இந்தியன் மதிப்புக்கு ஒரு 50,000. இது வந்து ஆக்சுவலி வந்து என்னோட சைஸ் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க டிசைனர்ஸ். சோ இது வந்து நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டிக்கு நான் போட்டு போனேன். எவ்ரிவன் வாஸ் ஷாக். பிகாஸ் கென்யான் ஃபங்க்ஷன் தீபிகா போட்ட ட்ரெஸ் நான் போட்டு போனதுக்கு எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டட் பார்த்தாங்க. எல்லாமே வந்து லைக் வாவ் இவ்ளோ ஃபேஷனபிளா இருக்காங்களே, லைக் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிருக்காங்களே. இப்ப நான் ஷோக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், இப்ப ஷோக்கு நான் போகணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா நான் உட்காந்து ஃபர்ஸ்ட் டிசைனிங் ஸ்கெச்சஸ் பண்ணிட்டு டிசைனர்ஸ் பாக்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். எனக்கு வந்து லைக் வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கனால வந்து பேங்காக்ல வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, லைக் டிசைனர்ஸ் நிறைய அங்க இருக்க பெஸ்ட் டிசைனர்ஸ். சோ அந்த டிசைனர்ஸ் கிட்ட நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சோர்ஸ் பண்ணிட்டு அவங்க எனக்கு ஸ்கெட்ச் பர்ஃபெக்டா வந்து எடுத்து எனக்கு அமைச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ்ஸஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நான் பண்ற விஷயம், நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்தியால எந்த மாடல் போட்டுருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான். சோ ஐ வாண்ட் தி பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் சொல்லிட்டு ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் மை ட்ரெஸ்ஸஸ். இப்போ நீங்க ஒவ்வொரு காம்படிஷனுக்குமே சொன்னீங்க லுக் புக் தேவை, சோ அதை நான் வந்து ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். சோ இப்போ பர்டிகுலரா ஒரு காஸ்டியூம்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற ஆக்சசரியில இருந்து ஹீல் வரைக்கும் எவ்வளவு நம்ம செலவு பண்ணுவீங்க? இப்போ எனக்கு ஸ்பெயின் பாத்தீங்கன்னா ஓவரால் போயிட்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் மோர் தென் 45 lakhs ஆச்சு எனக்கு. நேஷனல் காஸ்டியூம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய இந்தியா ரெப்ரசென்ட் பண்றது. இப்ப நான் ஸ்பெயின் போறப்ப வந்து நான் ஒரு தாமரை ட்ரெஸ் மாதிரி பண்ணிருந்தேன். இட்ஸ் லைக் வந்து பாசம், லைக் ஒரு திருநங்கை வந்து எப்படி வந்து தன்னை வந்து செதுக்கிட்டு கடைசி ஒரு தாமரை மாதிரி வெளியே வரன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல நான் தாமரை ட்ரெஸ் கொண்டு போனேன். அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 3.5 lakhs. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் போட்டேன். அந்த ட்ரெஸ் வந்து 3.5 lakhs. So it's like different because வந்து ஷோல பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் அஜெண்டா கொடுத்துருவாங்க. 10 நாளைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும் எங்களுக்கு, லைக் வந்து யூனிஃபார்மா இருக்கணும், லைக் இந்த கலர்ஸ்ல வேணும், லைக் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. சோ அந்த நேஷனல் காஸ்டியூம் ட்ரெஸ்ஸஸ் 3.5 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்ப மிஸ் இன்டர்நேஷனல் குயின்ல வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து அர்த்தநாரீஸ்வரர் போட்டிருப்பேன். லைக் அர்த்தநாரீஸ்வரர் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. அது அந்த ட்ரெஸ் நான் வந்து பாடி பெயிண்ட் பண்ணி அது வந்து 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ மிஸ் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி பண்ணேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் 10 minutes தான், பட் இட்ஸ் லைக் lakhs. சோ மிஸ் யூனிவர்ஸ் ஐ பே 2.5 lakhs. ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். மிஸ் யூனிவர்ஸ் ஸ்டேஜ் நீங்க பார்த்து இருப்பீங்களா, அந்த வெயிட் என்ன தூக்கிட்டு நடக்க முடியல. நான் நடக்கிறப்ப அந்த ஸ்டேஜ்ல உடஞ்சே போச்சு. என்னோட 80 kilos உடஞ்சிருச்சு, அந்த பேக் அந்த ட்ராப்பே உடஞ்சிருச்சு. பட் அந்த ட்ரெஸ் நான் வந்து 3 lakhs கொடுத்து ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் போட்டேன். இட்ஸ் லைக் ஸ்பெண்டிங் மணி லாட். இது வரைக்கும் நான் நீங்க சொன்ன மாதிரி நான் 1 கோடி ரூபாய் மேலே ட்ரெஸ்ஸஸ் இந்த ஷோஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணிருப்பேன். நான் கண்டிப்பா நான் செலவு பண்ணிருக்கேன். இந்த சைஸ் நீங்க இப்ப பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, பட் நீங்க அடுத்த ஒரு காம்படிஷன் எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னா சேம் அதே வெயிட் மெயின்டைன் பண்ணுவீங்களா, இல்ல நடுவுல அந்த ஒரு சீட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்? இல்லடா, இப்ப நான் வந்து ஷோக்கு போறப்ப I'll be very slim. இப்ப வந்து எப்ப வந்து வெயிட் போட்டிருக்கேன். இப்ப திருப்பி இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போனா ஒரு 1 week டயட். பிகாஸ் இது எல்லாமே வந்து லைக் வந்து ஜீரோ சைஸ்ல பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. சோ அதுக்கு இது மாதிரி இது பண்ண முடியும். இது ஒன்ஸ் யூஸ் தான் சொல்றீங்க, அண்ட் அதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ண கூடாது, மாடல் வந்து அகைன் ரிப்பீட் பண்ணக்கூடாது. என்ன பண்றலாம்னு இருக்கீங்க? பாக்குற மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம், அதிர்ச்சி இல்ல சந்தோஷமான விஷயம் தான். பிளானிங் டு ஓபன் எ boutique and give all these dresses for rent. சீக்கிரமா கொடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 2 years 3 years வந்து என்னோட கொலாஜன் சப்ளிமெண்ட் பிராண்ட் டல்ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது லைக் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல வந்து சேல் பண்றாங்க. இந்த மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா தாய்லாந்து, பட் இந்தியால நான் வந்து 4 லைசன்ஸ் வாங்கி இந்தியால நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த பிராண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பொட்டிக்கா கூடிய சீக்கிரம் நமிதாவை வந்து ஒரு ஷாப் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க. நாங்க அப்படியே மேல பார்த்தா
நிறைய ஷீல்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட கின்னஸ் சாதனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாரத ரத்னா அவார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய முக்கியமான அவார்ட்ஸ் லைக் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து லைக் இந்த விஷயம் எல்லாம் வந்து லைக் என்னுடைய வந்து இவ்வளவு செலவு பண்ணதுக்கான ஒரு சன்மானம் தான் சொல்ல முடியும். 41 சைஸ் நார்மல் விமென்ஸ்க்கு வந்து லைக் வந்து பிக் ஃபீட் வந்து ஹீல்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். லைக் வந்து நாங்க வந்து இப்ப ஒரு ஆல்ரெடி ஹைட் தான். பட் வந்து நம்ம என்னதான் ஹைட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே வந்து ஃப்ளோர்ல வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 inches 5 inches 7 inches எல்லாமே மேனிட்ரையா நான் பேங்காக்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி அந்த ஹீல்ஸை கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஹீல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஹீல்ஸ் பின்னாடி லைக் வந்து லைக் ரொம்ப ஒரு அனுபவமான விஷயங்கள் லைஃப்ல இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாடலுக்கு முக்கியமே வந்து லைக் வந்து சொல்லுவாங்க வந்து கான்ஃபிடென்ட் லெவல். எனக்கு வந்து ஹீல்ஸ் ப்ராப்பர் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஹீல் எல்லாமே இட்ஸ் லைக் about 10 to 15,000 தான். எல்லாமே இட்ஸ் லைக் about 10 to 15,000 தான் எல்லா ஹீல்ஸ் சொன்னேன். காஸ்ட்லியஸ்ட் ஹீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீல்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஐ காட் இன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் ஸ்பெயின் பேங்காக் அந்த மாதிரி. சோ எல்லாமே காஸ்ட்லி about 10,000 தான். ஃபேவரட்டான ஹீல்ஸ் இது நான் வந்து ரொம்ப வேணும்னு நினைச்சு நான் வாங்கினது. அது இந்த ஹீல் பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த ஹீல் பாத்தீங்கன்னா நான் மோர் தென் 7 to 8 years தான் நான் வந்து ரெடி பண்ணி லைக் இங்க இருக்க லோக்கல் கார்பெட்ஸ் கார்பரேட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு செல்ஃப் டேக்கர் கிட்ட கொடுத்து நான் ரெடி பண்ணி ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா நான் எவ்வளவுதான் காஸ்ட்லியா ஒரு ஹீல் வாங்கணும் என்னோட ஃபினாலே ஷோக்கு என்னோட முக்கியமான ஈவென்ட் இந்த ஹீல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ் தான் எனக்கு கிரவுன் வச்சாங்க. மிஸ் யூனிவர்ஸ் நேஷனல் ஃபைனலிஸ்ட் கிரவுன் வச்சாங்க. இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அதே அந்த கொசோவோல அந்த இட்டாலியில வந்து நான் வாங்கின ட்ரெஸ் தான். இட்ஸ் சம்திங் வெரி லைக் வந்து டச்சிங். அந்த மிஸ் யூனிவர்ஸ் கிரவுனிங் மூமெண்ட் பண்ண போது இந்த ட்ரெஸ் இது வந்து உண்மையாவே ஒரு வெட்டிங் அந்த கிறிஸ்டியன் கிரவுண்ட்ஸ்ல போற மாதிரி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபெதர்ஸ்லாம் வச்சு இந்த எப்பயுமே வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கனால நான் எப்பவுமே பாடி கான்டூர் ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு ஆசைப்படுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ மை ஃபிகர். சோ அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சோ அதனால எல்லா ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த மெர்மைட் டீம்லயே இருக்கும். மெர்மைட் மாதிரியே தெரியறதுக்காகவே இருக்கும். இந்த ட்ரெஸ் ஒண்ணுல இந்த மிஸ் பாப்புலர் ஆஃப் த வேர்ல்ட் அந்த மிஸ் இன்டர்நேஷனல் குயின்ல இந்தியா ட்ராஃபி ஜெயிச்சு அப்பா போட்டது ட்ரெஸ் இது ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து பேசப்பட்ட ட்ரெஸ். பிகாஸ் வந்து இப்ப இந்த பப் ஸ்லீவ்ல வந்து இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நான் 2022லயே வந்து இந்த பப் ஸ்லீவ் வச்சு நான் டிசைன் பண்ணேன். இட்ஸ் லைக் ட்ரெண்டிங்ல இப்ப இந்த ஸ்லீவ் தான். இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து ஆனந்தி போட்டிருப்பாங்க பிளவுஸ் அவங்க வெளியே அதுக்கு முன்னாடி. சோ இந்த வந்து பிளவுஸ் 2022லயே நான் கொண்டு வந்து நான் போட்டுட்டேன். அன்றே கணித்தா இது கையே இப்படி பிடிக்குமா ப்ளீஸ் முடியாது. அப்பா எப்படி மேம் இது ரியலி ஐ கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் இட். எவ்வளவு வெயிட் இருக்கு மேம் அப்ராக்ஸிமேட்டா? இது எல்லாமே கண்டிப்பா 15 kg மேல தான் கண்டிப்பா இருக்கும்டா. ஓகே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து லைக் என்ன சொல்ல வருது ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸோட அந்த ஃப்ளோ அழகா இருக்கும். சோ அந்த மாதிரி ஹெவியான ட்ரெஸ்ஸஸ். அப்ராக்ஸிமேட்டா உங்ககிட்ட எவ்வளவு காஸ்டியூம்ஸ் இருக்கு? என்கிட்ட பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் லாங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் சொல்றேன் ஒரு 3000 ட்ரெஸ்ஸஸ் என்கிட்ட இருக்கும் ஓவராலா. இது வந்து என்னோட சாரீஸ் என்னோட சல்வாஸ் நான் சேர்க்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணது ஃபுல்லாவே என்னோட மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே. நான் சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் பீங் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் நாங்க ஒரு சாரீ வந்து நாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு யூஸ் திருப்பி யூஸ் பண்ணோம். அது சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 பீரோ ஃபுல்லா சாரீஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். சோ என்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா என்னைக்குமே என்கிட்ட பணம் காசு கஷ்டம் இருக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸஸ் கஷ்டம் என்னைக்குமே இருந்தது இல்லை இருக்காது. மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும். அண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இவ்வளவு செலவு பண்றாங்க நமிதா மணிமுத்து இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கண்டிப்பா ஆப்வியஸா இப்ப கமெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே செலவு போடுற ஒரே விஷயம் தேவையா இவளுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றா ஏன் பண திமிர்ல ஆடுறான்னு. பணம் காசு இது எல்லாமே கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் கூட வரப்போற விஷயமே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நான் போட்ட பணம் வந்து பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியல லைக் வந்து இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க. பட் இந்த ட்ரெஸ்ஸஸ் பின்னாடி நான் பணத்தை யோசிக்கல நான். ஏன்னா வந்து இது வந்து நான் காலத்துக்கும் இந்த உலகத்துல வந்து நமிதா இல்லாட்டி கூட இந்த மாதிரி வந்து ஷோஸ்க்கு எல்லாம் போய் திருநங்கையா இருந்து இவ்வளவு செலவு பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு நீங்களும் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க. சோ இத பத்தி வந்து லைக் வந்து இது எல்லாமே வந்து நான் வந்து செலவாவோட எனக்கான தனியா தெரியறதுக்கு எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். நம்மளுக்கு காஸ்டியூம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு வந்து ஆக்சசரிஸ் ரொம்ப ஒரு குழப்பம் இருக்கு. இது சூட் ஆகுமா அது சூட் ஆகுமான்னு. சோ அந்த மாதிரி உங்களோட ஆக்சசரிஸோட கலெக்ஷன்ஸ் காட்டுறீங்களா? என்னோட ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃபுல்லா ஆக்சசரிஸ். இந்த மாதிரி வந்து எங்கிட்ட 4 பக்கெட் ஃபுல் ஆக்சசரிஸ் தான் இருக்கும். லைக் வந்து நம்ம வந்து இப்ப ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து எந்த ட்ரெஸ் மேட்ச் பண்றோமோ அதுக்கான நெக் பீசஸ் அதுக்கான இயரிங்ஸ்
சோ இது எல்லாமே வந்து நான் வந்து பார்த்து தான் எடுப்பேன். பிகாஸ் வந்து இப்போ ஹெவி ட்ரெஸ்ஸஸ் கிளம்பி ஹெவியா போட முடியாது. லைக் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும், ரொம்ப அழகா தெரியணும். அப்போ எந்த விஷயமும் வந்து இந்தியாவில அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பிகாஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் தாய்லாந்து, எவ்ரிதிங் ஃப்ரம் பேங்காக். என்ன வந்து பாக்குறவங்க சொல்லுவாங்க மேட் இன் இந்தியா, மேட் இன் தாய்லாண்டா கேட்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி தான். பிகாஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் தாய்லாந்து. எனக்கு தாய்லாந்து ஒரு சின்ன வீடு மாதிரி, எங்க எப்ப பார்த்தாலுமே வந்து லைக் ஃப்ரீக்வெண்டா போற ஊரு. சோ அங்க இருந்து எல்லா கலெக்ஷனும் நான் கொண்டு வருவேன். சோ எல்லாமே வந்து எனக்கு நிறைய அந்த கம்பல்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இயரிங் மட்டுமே நீங்க தனி பிளாகே போற மாதிரி ஒரு 5000-6000 இயரிங்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே, அதுக்குனே ஒரு தனியாவா நீங்க தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். ஆனா அங்க எவ்வளவு மேம் பிரைசஸ்லாம் இருக்கும்? இப்ப நம்ம ஒரு இயரிங்ஸ் இந்த ஜுவல் செட்னா எவ்வளவு பிரைஸ் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் வந்து நம்ம ஊர் காசு மதிப்பு தான் அங்க அந்த ஊர் காசுமே எல்லாமே. இட்ஸ் லைக் வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 200 rupeesக்கு இயரிங் இருக்கும், 100 rupeesக்கு இயரிங் இருக்கும், 20 rupeesக்கு இயரிங் இருக்கும். லைக் டிபெண்ட் அப்பான் தி வந்து நம்ம இருக்க அந்த ஸ்டோன்ஸ் பொறுத்து அந்த மாதிரி. இட்ஸ் லைக் வந்து அந்த ஒரு காசுக்கு அந்த ஒரு காசு மாதிரி மதிப்பு தான். பட் நம்ம இங்க வந்து போற செலவு அந்த கார்கோ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இங்க கொண்டு வந்து விற்கிறதுக்கு. இப்ப நீங்க அது ஒரு ஜுவல் செட் வாங்குறீங்க அப்படின்னா தாய்லாந்துல இருந்து இங்க வர வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆனா அப்படியே ஒரு சிங்கிள் பீஸ் தான் போட மாட்டேன்டா. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஆன்லைன்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு வந்து ஒரு கேட்டலாக்ஸ் அமைச்சிடுவாங்க. ஓவராலா அமௌண்ட் ஒரு 100 இயரிங்ஸ், ஒரு 100 ரிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு மொத்தமா வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் கேஜஸ் கார்கோல பொறுத்த வரைக்கும். அந்த கார்கோஸ்ல மொத்தமா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம 1 lakh ஷாப் பண்ணாலும் 20,000 கார்கோ பே பண்ற மாதிரி. சோ வந்து as a மாடல் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கீங்க. அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க அகைன் நமிதா மாரிமுத்து வந்து ஆண்டர்பிரனர் ஆக போறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். சோ உங்களோட க்ரோ வந்து நாங்க இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much.